என்னது? அம்மாவா? எனக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. என்னை யாரும் வந்து பார்க்க கூடாது. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன சின்ன பிள்ளையா இப்படி எல்லாம் அடம்பிடிக்கிறதுக்கு? உங்க அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? என்ன நினைச்சு கவலைப்படுறாங்களா? அவங்க கவலையெல்லாம் சாவித்திரி பத்தி மட்டும்தான். என்ன பத்திலாம் அவங்களுக்கு ஞாபகமே வராது. நல்லா சாது மாதிரி நடிச்சு நடிச்சு எங்க அம்மாவை ஏமாத்தி வச்சிருக்கான் அந்த சாவித்திரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யூஸ்லெஸ் பொண்ணு. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும். தப்புதாம்மா, தப்புதான். நான் ஏற்கனவே உங்க அம்மாவை நல்லா திட்டுட்டேன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, ஒவ்வொரு பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேம்மா. ஆனா அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. அவங்க உன்னை அடிச்சது திட்டுனதெல்லாம் கூட பாசத்தினாலதாம்மா. எனக்கு அந்த பாசம்லாம் சரியா புரியாதும்மா. நீ நாளைக்கு அம்மா ஆகும்போது தாய்ப்பாசம்லாம் நல்லா புரிஞ்சுக்குவ. வந்து பாருமா. அதெல்லாம் அப்ப புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னால அவங்கள வந்து பார்க்க முடியாது. நீங்க போய் சொல்லுங்க. இதான் உன் முடிவா? ஆமா, கொஞ்சம் யோசிமா. நீங்க யோசிங்க. நான் இங்கே இருக்கணுமா இல்ல வேற ஹாஸ்டல் இல்ல என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணுமா? கோபால் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவனே எல்லாம் அரேஞ்ச் மட்டும் பண்ணிடுவான். என்னது கோபால்? அது யாரு? என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்ன சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், நீ இங்கே இரு. நான் உங்க அம்மாவை சமாளிச்சுக்கிறேன். என் பொண்ணு என்ன சொல்றா? இன்னும் கோவம் குறையிலையாமா? வாமா. ம். பிரீத்தி, நீ இன்னும் என்ன சின்ன குழந்தையா? கதவு தர. அம்மா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காத. கதவு தரமா. அவங்க ஒண்ணு எனக்கு அம்மா இல்ல. இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? பிரீத்தி, எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் கதவு தர ப்ளீஸ். பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். பெத்த பொண்ண வீட்டை விட்டு துரத்துன அம்மாவை நல்லா பாக்கட்டும். ஏய், வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளராத. நீ தானே பிரச்சனை பண்ணிட்டு வந்த. பழிய தூக்கி என் மேல போடுற. திறக்க போறியா இல்லையா? முடியாது. இது ஒண்ணு ஓ வீடு இல்ல அதிகாரம் பண்றதுக்கு. அப்பா அடியே, அதிகாரம் பண்ணலாம் வரலடி. உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, பாத்துட்டு போலாம் தான் வந்தியா? அப்ப கூட்டிட்டு போக வரல, அப்படித்தானே? ஐயோ, கூட்டிட்டு போலான்னு தாமா வந்தேன். அது முன்னாடியே சொன்ன நீ தையா தக்கன்னு குதிப்ப. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? போ, வீட்ல அந்த சாவித்திரி இருப்பா, தூக்கி வச்சு கொஞ்சம். அப்படி எல்லாம் பேசாத பிரீத்தி. விட்டுருங்க டெய்சி, எல்லாம் என் தலை எழுத்து. நான் கிளம்புறேன். ஒரு மனுஷி நாய் மாதிரி ஒழிச்சிட்டு வரா. நீ என்னடான்னா ஜாலியா விசில் அடிச்சிட்டு இருக்க. இந்த பாரு, ரொம்ப பொறாமப்படாத. கம்பெனிக்கு போய் சேர்ற வரைக்கும் தான் விசில் கச்சேரி. இந்த யூனிஃபார்மை மாட்டினதுக்கு அப்புறம் மிருதங்க கச்சேரி தான். ஆளாளுக்கு மத்தள மாதிரி தட்டி பெண்ட நிமித்துருவாங்க. பாதி ராத்திரி வரைக்கும் தான் பிஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் அடங்கிடும் சொன்னியே. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த குழ குழையிற?
நிஜமா நீ டியூட்டிக்கு போறதுக்குள்ள நான் வந்து சேரணும்னு வேண்டிக்கிட்டே வந்தேன். ம்ஹும். என்ன திடீர்னு பாசம்? நீ பாக்குற பார்வையே சரியில்லையே. இந்த பாரு, அப்படியெல்லாம் பார்க்காத. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. முதல்ல என்னால அதுக்காக லீவ் போட முடியாது. கர்ப்பிணி பொண்ணு 3 மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்பா. அப்ப அது இல்லையா? வேற எதுக்கு தான் அவ்வளவு பில்டப் கொடுத்த? இல்ல சிவா, இன்னைக்கு ஏகப்பட்ட ரிப்போர்ட்டிங் ஒர்க் வந்துடுச்சா, கீபோர்டு தட்டி தட்டி என் விரல் எல்லாம் விட்டு போச்சு. கொஞ்சம் கை அமைக்க விடுறியா சிவா? அதானே பார்த்தேன். என்னடா நம்ம பொண்டாட்டி எரிஞ்சு விழாம குழஞ்சு குழஞ்சு பேசுறாளேன்னு. ம். அப்பா, நீ டியூட்டிக்கு போயிடுவியோன்னு பஸ்ஸ புடிச்சு வந்ததுல வந்ததுல கால் கூட வலிக்குது சிவா. அப்போ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. பொண்டாட்டிக்கு பணிவிட செய்யறது கௌரவ குறைச்சல் நினைச்சா வேண்டாம், விட்டுரு. நான் அப்படி சொன்னேனா? நான் அப்படி சொன்னேனா? பாதி நனைஞ்சாச்சு, மீதி எதுக்கு முக்காடு? காலையும் காட்டு. ம். ஆயிரம் சொல்லு சிவா, நீ கால் பிடிச்சு விடுற சுகம் இருக்கே, அப்பப்பா, அது ஒரு தனி சுகம்தான். வந்ததுல இருந்து கவனிக்கிறேன், ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை வருதே. ஏதாவது ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா? ஆ, இல்ல மோகனா, நான் தான் சமைச்சு சாப்பிட்டேன். உன் சமையல் வாசனை இப்படி இருக்காதே. நீ என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே? இது வேற யாரோ சமைச்ச வாசனை மாதிரி வருது. என்ன, பாலன் சார் வீட்ல இருந்து வந்து சமைச்சு போட்டாங்களா? சச்சே, அப்படிலாம் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. சரி சரி, எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, நீ போ, நான் மேல் வீட்டு மாமி கிட்ட கேட்டுக்கிறேன். மோகனா, டியூட்டிக்கு போற அவசரத்துல சொல்ல வேண்டாம்னு நினைச்சுதான் சொல்லல. காலையில வந்ததும் சொல்லலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லு, யார் வீட்டுக்கு வந்து போனா? வந்து சாவித்ரி வந்திருந்தா, அவதான் நம்ம 2 பேருக்காகவும் சமைச்சு வச்சுட்டு போனா. நினைச்சேன், நான் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். என்ன மோகனா இப்படி பேசுற? அவ யதார்த்தமா வந்தா அப்படியே சமைச்சு வச்சுட்டு போனா. இந்த யதார்த்த பதார்த்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அதை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? தான் சொன்னேன்ல, நீ இப்படி ஏதாவது தகராறு பண்ணுவ, அதான் வந்த அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் இல்லாதப்போ வீட்டுக்கு யார் வந்தான்னு கேட்டா நான் சண்டைக்காரியா? நான் அப்படி சொன்னேனா? நீ ஏன் தப்பு தப்பா பேசுற? பொண்டாட்டி நான் இல்லாத நேரமா வீட்டுக்கு வந்து ஏன் புருஷனுக்கு சமைச்சு போடுற சாவித்ரி உத்தமி, அத கேள்வி கேக்குற நான் தப்பானவளா? அவ ஒண்ணு சமைக்கிறதுக்காக வரல. நீ ஆசைப்பட்டபடி கை நிறைய சம்பளத்துல எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தா. வந்த இடத்துல பிரெக்னண்டா இருக்கிற உனக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போனா. அது என்ன உலகமகா குத்தமா? அது குத்தமா இல்லையான்னு அவகிட்ட கேட்டுக்க. அத மறைச்ச பாரு, அதுதான் மகா மகா குத்தம். அம்மா தாயே, ஆளை விடு. உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. நான் வரேன். ஓ, பெருசா வேலை வாங்கி தராளாம் வேலை. இனிமே உனக்கு இந்த வேலையும் சரிப்படாது, நமக்கு இந்த வீடு சரிப்பட்டு வராது. சீக்கிரமாவே இந்த கூடாரத்தை மாத்தணும். அடியே சாவித்ரி, உன் எண்ணம் எதுவுமே பலிக்காது. பலிக்கவும் நான் விட மாட்டேன். இந்த ஹாஸ்டல்ல உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. அதே காரணமா வச்சுக்கிட்டு 2 பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? மேடம், என் ரூம்ல இவ இருக்கக்கூடாது. இவளை வேற ரூம்ல மாத்தி விடுங்க. ஏமா, இவ இங்க சேர வந்தப்ப ஒரு ரூம்ல தான் ஒரு பெட் காலியா இருந்துச்சு. அதனாலதான் இவளை உன் கூட தங்க வச்சேன். இப்ப திடீர்னு வேணான்னு சொன்னா எப்படி? எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு மேடம். நீங்க அவளை என் ரூம்ல இருந்து மாத்திருங்க மேடம். அப்படி இல்லைன்னா எனக்கு வேற ரூம் கொடுங்க. வேற ரூம் எங்கம்மா இருக்கு? ஏற்கனவே நம்ம இந்த ரூபினி ரூமை அவ பிரீத்திக்கு கொடுத்துட்டோம்.
என்ன வேடிக்கை போ. மேடம், உங்களை பார்க்க அடிக்கடி ஒருத்தர் வருவார்ல, அவர் வந்திருக்காரு. ஓ முத்துவா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுமா, நான் வரேன். அவரை பார்த்தாலே ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நான் வரும்போது கூட என்ன பார்த்து எரிஞ்செரிஞ்சு விழுந்தாரு. வேலை வெட்டி இல்லாம இருந்தாலே சட்டு சட்டுன்னு கோவம் தான் வரும். இருக்க சொல்லு, நான் முக்கியமான வேலையா இருக்கேன், போய் சொல்லு போ. சரி, ஓகே மேடம். இப்ப சந்தோஷமா? சரி நீங்க போங்க. நான் அவசரம்னு வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ சாகவாசமா அந்த பொண்ணுங்களோட சிரிச்சு கும்மாளம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க. முத்து, உன் பிரச்சனை தான் என்ன? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வர, கண்டபடி கத்துற. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உனக்கு வேணா இது 4 பேர் குடியிருக்கிற ஒரு சாதாரண வீடா தெரியலாம். ஆனா எனக்கு இது சாப்பாடு போடுற கோவில்பா. அதான் சோறு பத்தலையன்னு ஒழுங்கா பங்களாவில் குடியிருந்த என் பொண்ணோட மனசை கலைச்சு ஹாஸ்டல்ல கொண்டாந்து 10ஓட 11 சேர்த்து வச்சிருக்கியா நீ? நீ எங்க வரேன்னு எனக்கு புரியுது. உன் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்க. அது 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 வந்து அது என் பொண்ணு கிடையாது. அது பணக்கார கோடீஸ்வர செல்வநாயகத்தோட பொண்ணு. அது என்ன ஆளியா நீ? பாசம் வந்ததுன்னா என் பொண்ணு என் பொண்ணுங்கிற, அதே பயம் வந்ததும் பணக்கார வீட்டு பொண்ணு ஆயிடுமா? இதே பச்சோந்தி குணம் தான் உன் பொண்ணுக்கும் இருக்கு. அவ எப்போ என்ன பேசுவான்னு எனக்கே புரியல. எனக்கு என்ன, அவளுக்கே அது தெரியுமான்னு எனக்கு புரியல. பாரு, நீ போய் சொல்ற. அந்த சாவித்திரிக்காக என் பொண்ணு நீ எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டு இருக்க. இதே வீட்டுல வச்சு அந்த பொண்ணு என்ன அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டால. கரெக்ட். அதே பொண்ணு இன்னைக்கு உன்னை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம அந்த பொண்ணு வளர்ந்துருக்கியா. இந்த கதையெல்லாம் வேணாம். எதுக்காக தாயும் பொண்ணையும் பிரித்து நீங்க கொண்டாந்து வச்சிருக்கிற? அதை நினைச்சா தான் என் வயிறு எரியுது. முத்து, ஏன் பாசத்துல நீ சந்தேகப்படுறியா? நான் உன் பொண்ண சரியா கவனிச்சுக்க மாட்டேன், சரியா சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? மண்ணாங்கட்டி சோறா முக்கியம் போ. அங்க சாவித்திரி தன்னந்தனியா அந்த செல்வநாயக பரிமளத்தோட சேர்ந்து இருக்காவோ. அதை நினைச்சா தான் என்னால தாங்கிக்க முடியல. அதுல என் மண்டையை வெடிச்சிரும் போல் இருக்கு. இது பாரு, உன் பொண்ணு பிரீத்தி அவளா கிளம்பி வந்ததுக்கு நீ எதுக்கு சாவித்திரி மேல பழி போடுற? இது பழி இல்ல, உண்மையா தான் இருக்கும். பேசி வச்சுட்டு நீ சாவித்திரி சேர்ந்துதான் ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. உனக்கு என் மேல கோவம் வருதா என்ன அடி, இல்ல காலு கிடக்கிறத கழுத்தி செருப்பால் அடி. ஆனா அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாட பார்க்காத. கஷ்டப்பட்டு போராடி என் பொண்ண ஒரு சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிற. மறுபடியும் கொண்டாந்து அவளை ஒரு குப்பை கூலியில தள்ளிடாத. ஆமா, என் பொண்ணு இங்க தங்கி இருக்கல்ல, அவளுக்கு எல்லா வசதியும் நீ செஞ்சு கொடுத்திருக்கியா? அது யாரு கண்டிஷன்லயே வளர்ந்த பொண்ணு. அது முத்து, அவ பிறக்கும் போது எந்த கண்டிஷன்ல இருந்தாங்கறத நீ மறந்துடாத. டெய்ஸி, நல்லா தெரிஞ்சு போச்சு நீ உள்குத்து வேலை பண்ற, அதனால என்ன குத்தி காட்டுற நீ. தபார், உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள என் பொண்ணை எப்படியாவது செல்வநாயகத்தோட பங்களாவில கொண்டு போய் நீ சேர்த்தாகணும். இல்ல பார், உன் பொண்ணா இங்க வந்தா நான் அவளை தடுக்கல. நாளைக்கு அவ இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொன்னா அதையும் நான் தடுக்க மாட்டேன். இப்படியே நீ என்ன எரிச்சல் ஓட்டுற மாதிரி பேசிட்டு வச்சுக்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னையும் கூட கொலைப்படுறதுக்கு தயங்க மாட்டாமா. என்ன ஏதோ கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கலான்னு ரூம்க்கு வந்தா உங்க ரூம்ல கெஸ்ட் இருக்காங்க. நாங்க இதான் அந்த கெஸ்டா? என்ன கொலை பண்ணுவேன் அது இதுன்னு மிரட்டிட்டு இருக்காரு? ஹாஸ்டலுக்கு ஆள் புடிச்சு தரதுல ஏதாவது கமிஷன் தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது சரி, நீ என்ன விஷயமா இங்க வந்த? என் ரூம்ல ஹாட் வாட்டர் வரல, என்னால கோல்ட் வாட்டர்ல குளிக்க முடியாது. அது காமன் பாத்ரூம்ல தான் கீசர் வச்சிருக்கேன். வாட்? காமன் பாத்ரூமா? ஐ கேன் யூஸ் தட். அப்படின்னா பக்கெட்ல தான் எடுத்துட்டு வரணும். சரி, நீ உன் ரூமுக்கு போ, நான் யாரையாவது எடுத்துட்டு வர சொல்றேம்மா. மாடி, உனக்கு என்னம்மா தலையெழுத்தா? அரண்மனை மாதிரி உனக்கு ஒரு பங்களா இருக்குது. இப்படி வந்து 10ஓட 11 நின்னு சுடுதண்ணிக்காக லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
நீ தயவு செஞ்சு திரும்பி அங்கேயே போயிடுமா நீ. என்ன என் கதையை ரெக்கார்ட் பண்ணி ஊர் ஊரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்களா? நான் வந்த அன்னைக்கே சொன்னல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. ஐயோ யூஆர் மிஸ்டேக்கன். நான் ப்ராமிஸை யார்கிட்டயும் சொல்லலமா, சொல்ல மாட்டேன். டேய் யாரா நீ? டா டா யாரா நீன்னு கேட்டேன். என்னம்மா நீ அது டா போட்டு சொல்லுது, நீ பாத்துக்கிட்டு இருக்க நீ. நீ பண்ற வேலைக்கு உன்னை டா போட்டு தான் கூப்பிடுவாங்க. நீ முதல்ல இவங்க கிட்ட பேசின முறையே தப்பு. நான் இவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துப்பேன், அதுக்கு 1000 காரணம் இருக்கு. எனக்கு பிடிக்காத சாவித்திரியை இவங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் இவங்க கிட்ட கோவமால நடந்துக்கிறேன். ஆனா நீ இவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னமோ கொலை பண்ணுவேன் அது இதுன்னு மிரட்டுற. உனக்கு டான்ற மரியாதையே ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் நீ பர்சனல் விஷயத்துல வேற இன்டர்ஃபியர் பண்ற. தொலைச்சு உன்னை. என்னம்மா அது இப்படி பேசுற நீ? அம்மாடி என்ன உனக்கு தெரியல? அன்னைக்கு நீ சாவித்திரி தேடி வந்தப்போ அங்கிள் அங்கிள் என்கிட்ட நீ அன்பா பேசல. என்னது? நான் உன்னை அங்கிள்னு கூப்பிட்டேனா? நீ என்ன அங்கிள் பாசமா கூப்பிட்டியாமா? நான் அன்பா பேசினேனா? அம்மா உனக்கு மறந்து போச்சு போல இருக்குமா. என்ன என் முகத்தை நல்லா உத்து பாரு. பாருமா, என்ன நல்லா பாருமா. டேய் நீ முதல்ல என்ன நல்லா பாரு, நல்லா பாரு, என்ன நல்லா சுத்தி பாரு. என்னது பிரீத்தி? சுத்தி பாருன்னு சொல்றல, சுத்தி பாரு. பிரீத்தி பாமா அவர் விட்டுரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சுத்தி பாரு, வா சுத்தி பாரு. என்னது இது? அட வா. பாத்தல? சுத்தி பாத்துட்டேன். நல்லா பாத்தல? பாத்துட்டேன். அன்னைக்கு உன்கிட்ட சென்டிமெண்டா பேசுறேன்னு சொன்னல, அது பிரீத்தியே கிடையாது. இப்ப திமிரா ஆணவமா பேசுறல, இதுதான் ஒரிஜினல் அக்மார்க் பிரீத்தி. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? பிரீத்தி நீ ரூமுக்கு போமா, நான் ஹாட் வாட்டர் ஏற்பாடு பண்றேன். எனக்கு இனிமேல் ஹாட் வாட்டர் ஒன்றும் தேவையில்லை. நானே ஹாட்டா தான் இருக்கேன். போறேன். என்னாச்சு பிரீத்தி? என்ன டா போட்டு பேசுறா? அதை நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டேசி, இனிமேல் இவன் கொலை பண்றான் அது இதுன்னு மிரட்டினான்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் படையோட வரேன். பிரீத்தி வயசுல பெரியவங்க இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. இவனுக்கு போய் மரியாதையா? கண்டவனுக்குலாம் இந்த பிரீத்தி மரியாதை கொடுக்க மாட்டான். டேய் தொலைச்சிருவன், தொலைச்சு ஜாக்கிரதை. என் நெஞ்சில ரத்தம் வடியுது, உனக்கு சிரிப்பு வருதா? இல்ல விதை ஒண்ணு விதைச்சா விளைச்சல் வேற ஆயிடுமா? உன் விதையோட விஸ்வரூபத்தை பார்த்த இல்ல. இனிமேலாவது சாவித்திரிக்கு துரோகம் பண்றத நீ நிறுத்திடு. என்னை எத்தனை டா போட்டு சொன்னான்னு என்னால கணக்கே வச்சுக்க முடியல. பெத்த அப்ப என் நிலைமை கடவுளே. சிரி சிரி